கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உச்சரித்து சொல்லி அறிக்கை செய்து அந்த நாள் முழுவதும் செபியுங்கள். வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அதே போல் வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அனுப்பி அவர்களையும் பார்ப்பதற்கு உற்சாகப்படுத்துங்கள். அவர்களோடும் கர்த்தர் பேச அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 38ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இங்கே தாவீதின் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெலனற்று போய் இருக்கிறீர்கள், பெலன் விழுந்து போய் இருக்கிறீர்கள். ஒரு காலங்களில் பெலனாயிருந்த நீங்கள் எதை பார்த்து பயப்படுறதில்லை, எதை பார்த்து அச்சப்பட்டதில்லை. அவ்வளவு தைரியமாய் காரியங்களை செய்த நீங்கள் இன்றைக்கு பெலன் இழந்து போய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. பெலனற்று போய் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைகள் காணப்படுகிறது. சொல்லப்படுகிற வார்த்தை, நான் பெலனற்று போய் நொறுக்கப்பட்டேன், உடஞ்சிட்டேன். காரணம் என்ன? என் வாழ்க்கையில் எதிரிட்டு வந்ததான புயல்கள், வேதனையான வார்த்தைகள், காயத்தின் தழும்புகள், ரணமாக்கப்படுகிறதான சில சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் எதிரிட்டு வந்தது நிமித்தமாய் இவைகளை கேட்டு 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 அப்பா, நான் பெலன் அற்று போய் இருக்கிறேன், விழுந்து போய் கிடக்கிறேன், என் உள்ளம் நொறுக்கப்பட்டு இருக்கிறது, என் வாழ்க்கை நொறுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வல்லமையை தரித்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்போ அந்த வல்லமை எங்கிருந்து தெரியுமா வரும்? பரத்திலிருந்து. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடியதான வல்லமை. தேவ பிள்ளையே, அந்த வல்லமையினாலே தரிப்பிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவியினாலே அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. இந்த நாளிலும் பெலனற்று போய் நொறுக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக. அந்த வல்லமை முந்தின காலங்களிலும் முந்தின நாட்களிலும் நீ எழும்பினபடி எழும்புவதற்கு தேவன் உங்களை பெலன் கொள்ள செய்வாராக, பெலன் கொள்ள செய்வாராக. பெலனற்று போய் நொறுக்கப்பட்ட உங்கள் இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்துவார், பெலனுண்டாக செய்வார். பெலத்தினால் தரிப்பிக்கப்படுவீர்கள், மீண்டும் கட்டப்படுவீர்கள், பெலன் உண்டாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் பெலனற்று போய் நொறுக்கப்படுகிறேன், பெலன் இல்லாத சூழ்நிலையில் விழுந்து கிடக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிற, தைரியமற்று படுத்து கிடக்கிற உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி தூக்கி நிறுத்துவீராக. உடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுவீராக. உடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. முந்தின நாட்களிலும் பூர்வ காலங்களிலும் எழும்பினபடி எழும்புவதற்கு அவர்களுக்கு பலன் தாரும். நொறுக்கப்படுதலின் அனுபவங்களை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பலனற்று போனேன், இருதயம் நொறுக்கப்பட்டது, வாழ்க்கை நொறுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் பலனை கொண்டு வரும். நீங்கள் கட்டப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நடத்துவார். God bless you. God bless you. God bless you.